திடீர்னு டாக்டர் உங்ககிட்ட வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் இன்னும் 3 நாள் தாங்க உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ கூட பிஸியாக ஆஃபீஸ்க்கு போகிறேன், பிஸியாக வேலை செய்கிறேன், அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பீங்களா என்ன? இல்லை, எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்களோட தான் இருப்பீங்க. அந்த எண்ணத்தோடையே தினம் உங்கள் லைஃப் பார்ட்னரோட வாழ முடியுமா? அந்த ஒரு நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சா, ஒன் டே அட் அ டைம், இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்ற நினப்போட நம்ம 2 பேரும் வாழ ஆரம்பித்தோம் வச்சுக்கோங்களேன், சண்டையே வராதுங்க. வெறும் அன்பை மட்டும்தான் பொழிஞ்சிருக்கும். தேவையில்லாமல் ஈகோவையும் பிரச்சனைகளையும் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கசக்கி புழிஞ்சு அசிங்கப்படுத்துகிறோம். வேண்டாம். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆனந்தமான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு புனிதமான ரிலேஷன்ஷிப்பு. அதை அனுபவிக்கணும். அந்த காதலை அனுபவிக்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா மட்டும்தான் அதோடைய வலி என்னன்னு உங்களுக்கு அது புரியும். எனக்கு அது புரியுது. உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட சண்டையே போட மாட்டீங்க. எப்படி அவங்களுக்கு சர்வ் பண்ணலான்னு யோசிப்பீங்க. எப்படி இன்னும் அதிகமாக காதலை வெளிப்படுத்தலான்னு யோசிப்பீங்க. முடியுமா?